2 நாளா நம்ம தோட்டத்து பக்கமே போகாதால வந்து நெறைய பூக்கள் வந்து பறிக்காம அப்படியே இருக்கு. இந்த ஒரு கொத்துலயே பாருங்க எவ்வளோ பூக்கள் பூத்திருக்குன்னு. இப்ப நம்ம தோட்டத்துல வந்து உள்பகுதியில பாருங்க, அங்கேயும் நெறைய பூக்கள் அப்படியே இருக்கு. இந்த பன்னீர் ரோஸ் வந்து அதிகமா பூக்க ஆரம்பிச்சிருக்குங்க இப்பதான். இந்த 365 டேஸும் பூக்குன்னு சொன்ன அந்த பிங்க் கலர் ரோஸ் வந்து கொஞ்சம் அரும்புகள் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அந்த பூக்களும் குறைஞ்சிருச்சு. இப்ப இந்த பன்னீர் ரோஸ் அதிகமா பூக்கும்போது நம்ம எப்பயுமே வந்து யூசுவலா என்ன பண்ணுவோம்னா, நம்ம குல்கந்து தான் பண்ணிடுவோம். இப்பயும் நெறைய பூக்கள் பூத்திருக்கு. நம்ம குல்கந்து தான் பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து குல்கந்து எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அத பார்க்காதவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு, அத வந்து நீங்க வீடியோ போய் பாருங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த பூக்கள் எல்லாத்தையும் நான் பறிச்சுட்டு இருக்கேன். இது மேக்ஸிமம் நம்ம வீட்ல வந்து கொஞ்சமா பூக்கும்போது வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம். இல்லைனா அக்கம் பக்கத்துல குடுத்துருவோம். அடுத்தது பூக்கள் பூத்து முடிஞ்ச உடனே இந்த ரோஸ் செடிகள வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டெம்லேருந்து அதாவது ரோஸ் செடி வந்து மறுபடியும் எப்படி புதுசா வளர்க்குறதுன்றது நான் வீடியோஸ் போடப் போறேன். இது மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நெறைய கார்டன் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. நன்றி.